Hello students, நாம இன்னைக்கு Microsoft Office 2007ல PPTல lab session பார்க்க போறோம். இது lab 4. So நம்ம இப்ப class 4 பார்த்தோம் இல்லையா, அதனோட lab exercise தான். First question, open a new presentation and save file in the specified name and location. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு நியூ ப்ரெசன்டேஷன் ஃபைலை ஓப்பன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓப்பன் பண்ணது சேவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ எங்கே சேவ் பண்ணணும்னா, நம்ம இதுக்கு முன்னாடி எல்லா லேபும் சேவ் பண்ணோம்ல. ஸோ எங்கே ட்ரைவ் நேம் ஸ்டூடெண்ட்டில் அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் என்ன கோர்ஸ் பண்ணுறீங்களோ அதோட ஃபோல்டர் இருக்கும். அதுக்குள்ளே உங்கள் நேமில் ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா சப்ஜெக்ட் நேம் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபைல் நேம் கேட்கும். ஸோ ஃபைல் நேம் வந்து 4.lab4 டேட்டு மந்த் இயர் போட்டு சேவ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நியூவாக ஒரு பிபிடி ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். நியூவாக ஒரு பிபிடி ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ நான் சேவ் கொடுக்குறேன். ஆஃபீஸ் பட்டனில் சேவ், அப்படி இல்லைன்னா Ctrl+S கொடுக்கலாம். ஸோ ஸ்டூடெண்ட்டில் டிசிஏ கோர்ஸ், அதில் உங்கள் நேமில் ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதில் சப்ஜெக்ட் நேம் போட்ட ஃபோல்டர், இதில் உங்களோட லேப் ஃபைல் நேமை சேவ் பண்ணுங்க. இது 4th லேப். ஸோ 4.lab4 டேட்டு மந்த்து இயர். ஸோ கொடுத்துட்டு சேவ் அஸ் டைப் பார்த்துக்கோங்க. pptx.pptx PowerPoint ப்ரெசன்டேஷன் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துக்கோங்க. உங்கள் ஃபைல் சேவ் ஆகிடும். ஸோ அடுத்த கொஷின், insert new slide and set the layout as blank slide. ஸோ நியூவாக ஒரு ஸ்லைடு வந்து ஓப்பன் பண்ண சொல்லியிருக்காங்க. அது என்ன லேஅவுட்டில் இருக்கணும்? blank ஸ்லைடாக இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு blank ஸ்லைடு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டில் இருக்க ஸ்லைடை delete பண்ணிக்கோங்க. ஸோ blank-ஆ ஒரு ஸ்லைடு ஓப்பன் பண்ணியாச்சு. அடுத்த கொஷின், create the below table. create the below table. ஸோ இங்கே இருக்கு இல்லையா டேபிள். ஸோ நான் டேபிள் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கிளாஸ் 4ல் நடத்தினேன். ஸோ அதே மாதிரி இந்த டேபிளை கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ பாருங்கள், டேபிள் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. சேம் இதே மாதிரி நீங்களும் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ டேபிள் கிரியேட் பண்ணுறதுல வந்து நிறைய மெத்தட் இருக்குது. என்ன மெத்தட் இருக்குது? நீங்கள் இங்கே டிஃபால்ட்டாகவும் கொடுக்கலாம், இல்லை இன்செர்ட் டேபிள், ட்ரா டேபிள், எப்படி வேணாலும் கொடுக்கலாம். இதில் எக்ஸல் ஸ்ப்ரெட்ஷீட் மட்டும் யூஸ் ஆகாது. ஸோ மீதி எந்த உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த மெத்தடில் இந்த மாதிரி ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்த கொஷின், insert a new slide and set the layout as blank slide. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, blank-ஆ ஒரு ஸ்லைடு ஓப்பன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ blank-ஆ ஒரு ஸ்லைடு ஓப்பன் பண்ணதுக்கு Ctrl+M கொடுத்தீங்கன்னா மேலே என்ன நீங்கள் ஸ்லைடு ஓப்பன் பண்ணீங்களோ அதே ஃபார்மேட்டில் ஓப்பன் ஆகும். அப்படி இல்லைன்னா நீங்கள் நியூ ஸ்லைடில் போயிட்டு blank ஸ்லைடும் கொடுத்துக்கலாம். ஸோ Ctrl+M நியூ ஸ்லைடுக்கு. அடுத்தது, இன்செர்ட் பிக்சர் அண்ட் ஃபாலோ த பிலோ ஸ்டெப்ஸ். ஒரு பிக்சரை இன்செர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ உங்கள் சிஸ்டமில் என்ன பிக்சர் அவைலபிளாக இருக்கோ அந்த பிக்சரை இன்செர்ட் பண்ணிக்கோங்க. இன்செர்ட் பண்ணிவிட்டு கீழே இருக்க ஸ்டெப்ஸை வந்து இந்த பிக்சருக்கு அப்ளை பண்ணணும். அதுக்காக இந்த ஸ்டெப்ஸை நம்ம பண்ணணும். ஸோ இன்செர்ட்டில் இல்லுஸ்ட்ரேஷனில் பிக்சர். ஸோ உங்கள் சிஸ்டமில் எந்த பிக்சர் அவைலபிளாக இருக்கோ அந்த பிக்சரை நீங்கள் இன்செர்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது சம் ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை வந்து செய்யலாம். கான்ட்ராஸ்ட் 20% ப்ளஸ் 20%. ஸோ கான்ட்ராஸ்ட் வந்து 20% தரணும். ஸோ இங்கே இருக்கு பாருங்க, நீங்கள் பிக்சர் இன்செர்ட் பண்ணோடனே ஃபார்மேட்னு ஒரு டேப் ஓப்பன் ஆகும். அந்த டேப்ல ஃபர்ஸ்ட் அட்ஜஸ்ட்னு ஒரு குரூப் இருக்கும். அதில் கான்ட்ராஸ்ட் 20%. அடுத்தது ரீகலர் ஏஷியன் கலர் டு டார்க். ஸோ இங்கே இருக்கு பாருங்க ரீகலர், அதில் ஏஷியன் கலர் டு டார்க். இதுக்கு மேலே அப்படியே உங்கள் மவுஸ் பாயிண்டர் லைட்டாக வச்சிங்கன்னா எல்லா நேமும் காமிக்கும். அதில் உங்களுக்கு எது கொடுத்துருக்காங்களோ நீங்கள் அந்த நேம் கொடுத்துக்கலாம். அடுத்தது பிக்சர் ஸ்டைல் ரவுண்டட் டயகனல் கார்னர் ஒயிட். ஸோ பிக்சர் ஸ்டைல் இங்கே இருக்கு, இதில் ரவுண்டட் டயகனல் கார்னர் ஒயிட். அடுத்தது பிக்சர் பார்டர் ப்ளூ கலர். ஸோ பிக்சர் பார்டர் எல்லாமே ஃபார்மேட் டேப்ல தான் இருக்கும். அடுத்தது பிக்சர் எஃபெக்ட்ஸ் க்ளோ ஏஷியன் கலர் 5. ஸோ பிக்சர் எஃபெக்ட் அது கீழே இருக்கு, அதில் க்ளோவில் ஏஷியன் கலர் 5. ஓகேங்களா? சேவ் பண்ணிக்கோங்க. அடுத்தது ரொட்டேட் ஃப்ளிப் வெர்டிக்கல். ஸோ அரேஞ்சில் இருக்கு ரொட்டேட்டு, இதில் ஃப்ளிப் வெர்டிக்கல். அடுத்தது கிராப். ஸோ கிராப் வந்து உங்களுக்கு எவ்வளோ உங்கள் பிக்சர் விசிபிள் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் நீங்கள் கிராப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கொடுத்துட்டு சேவ் கொடுத்துக்கோங்க.
அடுத்த கொஷின், insert a new slide and set the layout as blank slide. ஸோ நியூவாக ஒரு ஸ்லைட் பிளாங்காக ஓப்பன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ கண்ட்ரோல் எம். அடுத்தது insert clipart images and follow the above picture steps. ஸோ clipart images ஒன்று வந்து கிரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு என்ன clipart images வந்து தோணுதோ அதை நீங்கள் வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. பர்டிகுலராக இந்த clipart தான் கொடுக்கல. அடுத்தது clipart images நீங்கள் இன்சர்ட் பண்ண உடனே நீங்கள் பிக்சருக்கு சம் ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணீங்க இல்லையா ஸ்டைல் கொடுக்கறதுக்காக, அதே ஸ்டெப்பை இந்த clipart imagesக்கும் அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இன்சர்ட்டில் clipart. ஸோ சர்ச் பாக்ஸில் எதுவுமே கொடுக்காம கோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஆப்ஷனுமே விசிபிள் ஆகும். ஸோ டபுள் கிளிக் கொடுத்தீங்கன்னா இங்கே இன்சர்ட் ஆகிடும். அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் பிக்சருக்கு என்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணீங்களோ சேம் அதே இந்த clipart-க்கும் ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன கொடுத்தோம்னா ஃபார்மேட்டில் கான்ட்ராஸ்ட்டு ப்ளஸ் 20%, அடுத்தது ரீகலர் ஏஷியன் கலர் 2 கொடுத்தோம். அடுத்தது பிக்சர் ஸ்டைலில் ரவுண்டட் டயக்னல் ஒயிட்டு அண்ட் பிக்சர் பார்டர் ப்ளூ கலர். அடுத்து பிக்சர் எஃபெக்ட்ஸ் வந்து க்ளோவில் ஏஷியன் கலர் 5. ஸோ இதெல்லாம் கொடுத்தோம். அடுத்தது அரேஞ்சில் ரொட்டேட்டில் ஃப்ளிப் வெர்டிக்கல், தென் கிராப் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு எது வரைக்கும் அந்த பிக்சர் வேணும்னு நினைக்கிறீங்களோ அது வரைக்கும் கிராப் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு சேவ் கொடுத்துக்கோங்க. ஸோ இதே தான் சேம் நம்ம பிக்சர் ஸ்டெப்ஸும் பிக்சருக்கும் அப்ளை பண்ணோம். அடுத்தது insert new slide and set the layout as blank slide. ஸோ பிளாங்காக ஒரு ஸ்லைடை ஓப்பன் பண்ணோம். கண்ட்ரோல் எம் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அடுத்தது create pie chart. ஸோ சார்ட் கிரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. பை சார்ட். ஸோ நீங்கள் டிஃபால்ட்டாக சார்ட் கிரியேட் பண்ணாவே ஒரு டேட்டாபேஸ் உங்களுக்கு கிரியேட் ஆகிடும். நீங்கள் டேட்டாபேஸ் வச்சு தான் கிரியேட் பண்ணணும்னு இல்லை. ஸோ நீங்கள் பை சார்ட் கொடுக்கும் போதே டிஃபால்ட்டாக எக்ஸலில் ஒரு டேட்டா கிரியேட் ஆகிடும். ஸோ இன்செட்டில் சார்ட்டில் பை சார்ட்டில் இது ஒரு ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்தோன்னே பாருங்கள் உங்களுக்கான டேட்டாபேஸ் கிரியேட் ஆயிடுச்சு. அடுத்தது இந்த சார்ட்டுக்கு உண்டான சம் ஸ்டைல் கொடுத்துருக்குறாங்க. என்னன்னா சார்ட் லேஅவுட் 6 தர சொல்லியிருக்காங்க. ஸோ சார்ட் லேஅவுட் பாருங்கள் இங்கே இருக்குது டிசைன் டேபில், இங்கே இருக்குது 3வதாக இருக்குது. இதில் லேஅவுட் 6. ஸோ அது மேலே மவுஸ் பாயிண்டர் வச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, அதனோட நேம். அடுத்தது சார்ட் ஸ்டைல் 42. சார்ட் ஸ்டைல் பாருங்க இங்க இருக்கு. இதுல ஸ்டைல் 42. ஓகேங்களா. அடுத்தது டேட்டா லேபிள் இன்சைட் எண்ட். ஸோ டேட்டா டேபிள் வந்து லேஅவுட்ஸ்ல இருக்கும். அதுல லேபிள்ல டேட்டா லேபிள், இதுல இன்சைட் எண்ட் ஆல்ரெடி எண்டில் தான் இருக்கு. உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னா நீங்க சென்டர் அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துட்டு இன்சைட் எண்ட் கொடுத்தீங்கன்னா உள்ள எண்டில் நமக்கு அந்த டேட்டா லேபிள் வந்து விசிபிள் ஆகும். அடுத்தது லெஜண்ட் ஷோ லெஜண்ட் அட் ரைட். ஸோ லெஜண்ட்னா இது வந்து ரைட்டில் காமிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நமக்கு வந்து ரைட்டில் தான் இருக்குது. நீங்கள் டிஃப்ரென்ஸ் வேணும்னா வேறு ஏதாவது கொடுத்துட்டு கூட ரைட்டில் கொடுக்கலாம். ஸோ இந்த லெஜண்டில் ஸோ லெஜண்ட் ரைட்டு. ஸோ நான் இப்போ வந்து லெஃப்ட்டு கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போ நீங்கள் ரைட் கொடுங்க டிஃப்ரென்ஸ்க்காக. சேவ் பண்ணிக்கோங்க. அடுத்தது insert a new slide and set the layout as blank slide and type thank you. ஸோ பிளாங்காக ஒரு ஸ்லைட் மறுபடியும் ஓப்பன் பண்ணி அது தேங்க்யூன்னு டைப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ கண்ட்ரோல் எம் கொடுத்துக்கோங்க. நம்ம ஏதாவது டெக்ஸ்ட் டைப் பண்ணால் என்ன பண்ணணும், டெக்ஸ்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணி டைப் பண்ணணும். ஸோ இதை சைஸ் பெருசு பண்ணிக்கோங்க அண்ட் போல்டு. ஓகேங்களா. சேவ் பண்ணிக்கோங்க. அடுத்தது வியூவிங் த ப்ரெசன்டேஷன். ஸோ நம்ம ப்ரெசன்டேஷனை வியூ பண்ணி பார்க்க சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரெசன்டேஷனை வியூ பண்ணி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இன்னைக்கு என்னென்ன செஞ்சோம், ஃபர்ஸ்ட் ஒரு டேபிள் கிரியேட் பண்ணோம், அதில் டேட்டாலாம் ஃபில் பண்ணோம். அடுத்தது ஒரு பிக்சரை இன்சர்ட் பண்ணி அதுக்கு சம் ஸ்டைல் கொடுத்தோம். இதே சேம் ஸ்டெப்ஸ் வந்து clipart இமேஜஸ் கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு கொடுத்தோம். அடுத்தது ஒரு பை சார்ட் கிரியேட் பண்ணோம், அதுக்கு சம் ஸ்டைல் கொடுத்தோம். அடுத்தது தேங்க்யூன்னு ஒரு டெக்ஸ்ட்டை டைப் பண்ணோம். ஓகேங்களா. ஸோ இப்போ ப்ரெசன்டேஷனை வியூ பண்ணி பார்க்கணும். நம்ம ப்ரெசன்டேஷனை வியூ பண்ணி பார்க்கணுன்னா
F5 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ப்ரெசன்டேஷன் வியூ ஆகும். இதே கரண்ட் ஸ்லைடு நீங்கள் வியூ பண்ணி பார்க்கணும். ஸோ இப்போ எனக்கு இந்த ஸ்லைடு மட்டும் ப்ரெசன்டேஷனில் வியூ பண்ணி பார்க்கணும்னா ஷிஃப்ட் F5 கொடுங்க. அந்த ஸ்லைடு மட்டும் உங்களுக்கு ப்ரெசன்டேஷனில் ஓப்பன் ஆகும். இல்லை எனக்கு ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்னா F5. ஸோ நீங்கள் ஸ்பேஸ் பார் என்டர் இல்லைன்னா ஆரோ மார்க்கில் ரைட் ஆரோ கொடுத்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு மூவ் ஆகும். இது லெஃப்ட்னா பேக் ஃபார்வர்டில் வரும். ஸோ வியூ பண்ணிவிட்டு எண்ட் ஆகிட்ட அப்புறம் எஸ்கேப் கொடுத்தீங்கன்னா மறுபடியும் உங்களோட ப்ரெசன்டேஷனுக்கு வந்துடும். ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எல்லா கொஷினும் முடிஞ்சிச்சு. ஸோ நீங்களும் ஒவ்வொரு கொஷினாக படிச்சுட்டு இதே மாதிரி 1 by 1 செஞ்சு பாருங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.